ஆப்ஜெக்ட், டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். செய்யப்படு பொருள், இரண்டு வகையான செய்யப்படு பொருள். ஆங்கிலத்தில் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்று இரண்டு வகையான ஆப்ஜெக்ட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. கிவ், சென்ட், லெண்ட், டீச், பை போன்ற வினைச்சொற்கள் இந்த இரண்டு ஆப்ஜெக்ட்களையும் பெற்று வருகின்றன. When these two objects come in a sentence, இந்த இரண்டு ஆப்ஜெக்ட்ஸும் ஒரு வாக்கியத்தில் வந்தால் பொதுவாக இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை முதலிலும் டைரக்ட் ஆப்ஜெக்டை பின்னாலும் வைத்து வாக்கியங்கள் அமைக்கப்படுகின்றன. ராணி gave தேவி her book. Subject, verb, indirect object, direct object. Malliga taught Devi English. Subject, verb, indirect object, direct object. ஆனா டைரக்ட் ஆப்ஜெக்டை முதலிலும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை அதற்கு பின்னால் வைத்தும் வாக்கியம் அமைக்கலாம். இவ்வாறு அமைக்கின்ற பொழுது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டுக்கு முன்னால் என்ற டு என்னும் ப்ரீபொசிஷனை பயன்படுத்த வேண்டும். ராணி gave தேவி her book. அல்லது எஸ் subject, verb, indirect object, direct object. அல்லது ராணி gave her book to தேவி. Subject, verb, direct object, indirect object, to என்ற preposition. Malliga taught தேவி English. Subject, object, indirect object, direct object. அல்லது Malliga taught English to தேவி. Subject, verb, direct object, indirect object. Indirect objectக்கு முன்னால் to என்னும் preposition பயன்படுத்த வேண்டும்.